அழகு ஆபத்துக்கு உதவாது. காட்டுல ஆண்மான் ஒன்று அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அதுக்கு தாகம் ஏற்படவே பக்கத்துல இருந்த நீர்நிலைக்கு வந்தது. தாகம் தீர தண்ணீரை வயிறு முட்டை குடிச்சது. அப்போ தன்னோட உருவத்தை அது தண்ணீர்ல பார்த்தது. தலைக்கு மேல கிளைகள் போல விரிஞ்சிருந்த கொம்புகளை பார்த்த மான் சொன்னது, அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. உலகிலேயே மிக அழகான மிருகமாக நான் இருப்பதற்கு இந்த கொம்புகளே காரணம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லி பெருமிதம் அடைஞ்சது அந்த மான். இப்படி சொல்லிக்கிட்டே கீழே குனிஞ்ச அந்த மான் ஒல்லியான தன் கால்களை பார்த்து ஏமாற்றத்தோடு சொன்னது, இல்லை, இந்த கால்கள் என்னை அழகில்லாதவனாக்குகின்றன. உலகிலேயே அழகான மிருகமாக நான் இருக்க முடியாது. அதே சமயம் மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பசியோட ஒரு புலி இந்த மானை பார்த்துக்கிட்டு இருந்தது. அது மெதுவா மானை நோக்கி நகர்ந்து வந்தது. தன்னோட எண்ணங்கள்ல மூழ்கி இருந்த மான் இதை கவனிக்கல. புலி மானை பிடிக்க பாய்ந்தது. திடுக்கிட்ட அந்த மான் வேகமா ஓடத் தொடங்கிச்சு. புலியிடந்து தப்பிக்க 4 கால் பாய்ச்சல்ல ரொம்ப வேகமா ஓடிச்சு அந்த மான். புலியும் விடாம துரத்திக்கிட்டே பின்னாடி வந்தது. இனிமேல் துரத்தினாலும் பிடிக்க முடியாது அப்படின்னு புலி நினைக்கும் போது மானோட கொம்பு பக்கத்துல இருந்த ஒரு புதர்ல போய் சிக்கிக்கிச்சு. அதிலிருந்து விடுபட மான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அதால முடியல. என் கால்கள் அழகாக இல்லை என்று நான் அவமானமடைந்தேன். நான் தப்பித்துக் கொள்ள அவைதான் எனக்கு உதவி புரிந்தன. என் கொம்புகளை நினைத்து நான் பெருமிதம் அடைந்தேன். ஆனால் என்னுடைய இறப்புக்கு அவையே காரணமாக உள்ளன அப்படின்னு வருத்தத்தோட தனக்குள்ள சொல்லிக்கிச்ச அந்த மான். அதுக்குள்ள மானை நெருங்கிட அந்த புலி அதை அடித்து கொன்று சாப்பிட்டது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா, காணல் நீர் கண்களுக்கு விருந்தாகும், ஆனால் அதை பருக முடியாது. Thanks for watching. Please like, share and subscribe.